ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அமேஸ்ஃபிட்டோட ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி ட்ராக்கரான அமேஸ்ஃபிட் டீரெக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அமேஸ்ஃபிட் டீரெக்ஸோட ஃபுல் ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதமாக நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு ஃபுல் ரிவ்யூ போடுறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பையாக இருக்குமா? ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உள்ள பெல்லை அடிச்சிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமேஸ்ஃபிட் டீரெக்ஸ். ஸோ நான் முதலே சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இது வந்து நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு பார்க்க ஒரு வாட்ச் ஷேப்பில் இருந்தாலும் இது ஆக்சுவலாக ஒரு வாட்ச் கிடையாது. இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான். வேணா வாட்ச் மாதிரி இருக்கிற ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிஸ்பிளே இது எல்லாமே இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப மக்கள் இதிலெல்லாம் ஒரு மிஸ்லீட் ஆகிடுறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் ஒரு தாட் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. இதில் நீங்கள் எந்த விதமான ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே ஃபிட்னஸ் ரிலேட்டடான விஷயம் தான். ஸோ இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர், அதை ஃபஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்து இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாட்சுக்கு வந்து 12 கிரேட் மிலிட்ரி சர்டிஃபிகேட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் சரி, இல்லை ஐஸில் போட்டு உரைய வச்சாலும் சரி, இல்லை மண்ணில் போட்டு பெரட்டினாலும் சரி, இந்த வாட்சுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. இது சூப்பராக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மிலிட்ரி கிரேட் வந்து இதோட அந்த ஃபுல் டயலுக்கு மட்டும் கிடையாது, இதோட அந்த ஸ்ட்ராப்புக்குமே உங்களுக்கு மிலிட்ரி கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராப் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது அந்த அளவுக்கு இந்த வாட்சை உங்களால் கிட்டத்தட்ட எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு 50 மீட்டர் வரைக்கும் இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதிலே நீங்கள் ஒருவேளை ஸ்விம்மிங் போகிறப்பெல்லாம் உங்களோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங்னு சொல்கிறப்ப நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போனாலும் சரி, இல்லை கடலுக்கு போனாலும் சரி, இல்லை கிணத்துக்கு போனாலும் சரி, இது சூப்பரான ஒரு ட்ராக்கராக தான் ஒர்க் பண்ணும். தென் இதை தாண்டியுமே இதில் நிறையவே ஃபீச்சர் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, இதோட டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே. சைஸ் சின்னதாக இருந்தாலுமே வாட்சில் AMOLED டிஸ்பிளே பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் இல்லாமல் இதில் உள்ள வாட்ச் ஃபேஸஸும் நம்ம நிறையவே மாற்றிக்கலாம். இதில் ஒரு 3 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அது போக இதோட ஆப்ஸில் நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான வாட்ச் ஃபேஸஸ் இந்த வாட்சுக்கு உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதோட ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். தென் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா, G-Shockஸோட அந்த ஒரு லுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹார்ட் ரேட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால ஹார்ட் ரேட் மானிட்டர் கண்டினியூவாகவும் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்ட டேக்கோ இல்லை குறிப்பிட்ட டைமுக்கு ஒர்க் பண்ணாலும் போதும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மேனுவலாக எப்போ வேணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் நான் சொல்லிட்டேன். இதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து இப்போ 6000 ரூபா. சொல்ல போனால் ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் இதோட ப்ரைஸ் 10,000 ரூபாயா இருந்துச்சு. இப்போ வந்து 6000 ரூபான்னு இது ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. இந்த ரேட்டுக்குள்ள மற்ற ஃபிட்னஸ் ட்ராக்கரை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பெஸ்ட்டான ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்யூரசின்னு வர்றப்ப இந்த ப்ரைஸ்க்கு இந்த வாட்ச் அடிச்சிக்க முடியாது. தென் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே உங்களுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்பு, டவுனு, செலக்டு, பேக் அப்படின்ட்டு 4 பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பட்டனுமே இருக்கிறது ஒரு வகையான பாசிட்டிவ் தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை கடல்லையோ இல்லை கிணத்துலையோ நீங்கள் போகிறப்பெல்லாம் இதை நீங்கள் தாராளமாக இந்த வாட்சை கட்டிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபோன்லேயே டச் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ வாட்சும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி தான் நீங்கள் பட்டன் அமைக்க கூட இதை நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுனு அப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பட்டனை வச்சு நீங்கள் நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இந்த விஷயம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி ஓப்பன் ஆகுது. இங்கே நமக்கு சில ஒரு 5 ஐக்கான் இருக்குது. டார்ச் லைட் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அதான் நமக்கு நீங்கள் வச்சுக்கிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இருக்கிறதுலே ஒரு பீக் பிரைட்னஸ்க்கு போகும். இது அந்தளவுக்கு பெருசாக யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்கிற பிளேசஸில் உங்களுக்கு இது ஒரு வகையில் யூஸ் ஆகலாம். நீங்கள் நைட் நேரத்தில் ஸ்டெப்ஸு படிக்கட்டிங்க ஏறுறப்ப ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இது அந்தளவுக்கு பெருசாக யூஸ் ஆகுதுன்னு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி சேவர் மோட், இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒன்லி ஸ்லீப் டைம் அப்புறம் ஸ்டெப்ஸை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இதனால் பேட்டரி உங்களுக்கு நிறையவே கன்சியூம் ஆகும். இதுக்குள்ளேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் செலக்டர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்லேருந்து வெளியே தள்ளிடும் உங்களை. ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோட், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ், ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் வேணுமா இல்லை மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லாக் ஃபீச்சர். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடும். உங்களால் ஆக்சிடெண்ட்டாக கூட இது எதுவும் டச் பண்ண முடியாது. ஸோ இப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த ஃப்ரண்ட்டில் வந்துடும் வாட்ச் ஃபேஸ். அடுத்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் இது ட்ராக் பண்ணியிருக்கு அப்படின்ற டீட்டெயில் இங்கே வரும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ டீட்டெயில் வரும். தென் அடுத்து மறுபடியும் அதை நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அவ்வளோ இதில் வேறு எதுவும் கிடையாது. தென் இது அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பனும் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அடுத்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே வரிசையாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் ஆப் இருக்குது. இதில் வந்து உங்கள் மொபைலில் மியூசிக் ஓடிச்சு அப்படின்னா இது நீங்கள் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் ஏற்றி இறக்கிக்கலாம். தென் பாட்டை மாற்றிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், உங்களுக்கு இதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஹார்ட் ரேட் என்ன அப்படின்றத சென்ஸ் பண்ணி கொடுத்துரும். எவ்வளோ அது இன்டென்ஸாக இருந்திருக்கு, லைட்டாக, இன்டென்சிவாக, ஏரோபிக், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காட்டிடும். தென் அடுத்து ஒர்க் அவுட் மோட்ஸ்னு பார்த்தோம்னாலே இங்கே நிறையா இருக்குது. அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், பூல் ஸ்விம்மிங், ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங், ட்ரெட்மில், எலிப்டிக்கல் ட்ரைனர், எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கிட்டே நீங்கள் உதாரணத்துக்கு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் இந்த மோட் ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். இது உங்களுக்கு பெட்டரான ட்ரெக்கிங் கொடுக்கும். தென் கிளைம்பிங், ஸ்கீயிங், அவுட்டோர் ட்ரெக்கிங், ட்ரையத்லான், அந்த மாதிரியான மோட்ஸ் இங்கே உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. தென் அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன பார் சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துரும். நான் இன்னை யூஸ் பண்ணனால எல்லாமே 0-0 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய் ஸ்கோர். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் மாதிரி. டெய்லி எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல இந்த ஸ்கோர் வந்து அதிகமாகி குறையும். ஸோ இது அதிகமாகிறப்ப நீங்கள் இன்னொரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு இது கொடுக்கும். இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த நாளில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 2 தான் இங்கே உங்களுக்கு காட்டும். நீங்கள் மற்றது ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட அந்த ஜெப் ஆப்பில் ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இதுலேயே நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாக்கிங் டேட்டா, இதில் நீங்கள் உங்களுக்கு மேப் மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடும் எவ்வளோ தூரம் வாக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. தென் அதுவும் இல்லாமல் டியூரேஷன், ஸ்டெப்ஸு, ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த வாட்ச்லேயே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். எந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் உங்களுக்கு இருந்திருக்கு, எவ்வளோ ஹையாக போயிருக்கு, எவ்வளோ லோவாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ச்லேயே பார்க்க முடியும். இதை விட டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்து வெதர், இது வெதர் டிஸ்பிளே உங்களுக்கு காட்டும். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அலாம், உங்களால் வாட்ச்லேயே ஸ்டாண்டர்டான அலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படிலாம். இது எப்படி அலாம் அடிக்கும் அப்படின்னா வாட்ச் வைப்ரேட் ஆகும் கையில் கட்டியிருந்தப்ப. தென் அடுத்து ஈவெண்ட் ரிமைண்டர், ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதில் நோட் பண்ண முடியாது, அந்த ஆப்பில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டைமர் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அடுத்து கவுண்டவுனுமே இங்கே இருக்குது. இதில் உள்ள அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சில டிஃபால்ட்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கவுண்டவுன் வைக்கணும்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை ஃபோன், இதை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கேமரா கட் ஆயிரும், சவுண்ட் ஓடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது வேண்டாம். அடுத்து வந்து காம்பஸ்மே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் மொபைல் ஆப்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பீடாக திரும்பும். இது அந்தளவுக்கு திரும்பாது, பட் இது ஒர்க்கிங்கான ஒரு காம்பஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போனோடனே வாட்ச் ஃபேஸோட செட்டிங் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாட்ச் ஃபேஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக 3 வாட்ச் ஃபேஸ் தான் உங்கள் வாட்சில் ஸ்டோர் ஆகும். அந்த 3குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு வாட்ச் ஃபேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் ஆக்சஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும்.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டியூரேஷன். இந்த ஸ்க்ரீன் ஆன் டியூரேஷன் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம். மினிமம் வந்து 6 செகண்ட்ஸ்லேருந்து 14 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் அடுத்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது AMOLED அப்படின்னால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களால் செட் பண்ணி வச்சுக்கணும். டிஜிட்டல் வாட்ச்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு பேட்டரி ரெடியூஸ் பண்ண சின்ன வார்னிங் தான். டிஜிட்டல்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாறவே மரியாதை ஆல்வேஸ் ஆன் மாதிரி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அனலாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அது வச்சிங்கன்னா அனலாக்கில் இந்த மாதிரி ஒரு வாட்ச் வரும். நான் உங்களுக்கு அதை எங்கே காமிச்சிடுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஏன்னா பிளாக் வாட்சும் பிளாக், இந்த டிஸ்பிளேவும் பிளாக், இந்த வாட்ச் ஃபேஸும் பிளாக் அப்படின்றப்ப இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு என்னது இதில் வேறு அவ்வளோதான். சிஸ்டமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அபவுட் ரெகுலேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இதுதான் மொத்தமாக இந்த வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். தென் அடுத்து Amazefitன்னு வர்றப்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ முக்கியமாக ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அவங்களோட அந்த ZEP அப்ளிகேஷன் தான். நீங்கள் என்ன IoT ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே அந்த ZEP ஆப்பில் நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அந்த ZEP ஆப் ஒரு ரொம்பவே ஒரு ஃபுல்லான ஒரு டீட்டெயில்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீஃபிட்லேருந்து இன்ஸ்பயர் ஆன ஆப் தான். இப்போ அது தனியாகவே உங்களுக்கு ZEP அப்படின்ற பேரில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த வாட்சை கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அந்த ஆப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபிட்டுக்கோ அதுக்கும் உங்களோட டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஆப்ஷனுமே அந்த ஆப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து சிலிக்கான் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே நான் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வாட்சோட பில்டே ரொம்பவே ஸ்ட்ராங்காக அதுக்கு நான் சொல்லுவேன் மிலிட்ரி கிரேட் அப்படின்றனால இதை நீங்கள் தவறுதலாக சோத்துலையோ இல்லை எங்கேயோ இடிச்சிங்கனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. இது அது வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப். ஸோ ஆக்டிவிட்டி ட்ராக்கர் நீங்கள் நார்மலாக ஒரு பழைய நார்மலான வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியமாக தெரியும். ஏன்னா நார்மலான வாட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த பேட்டரி மாற்ற வேண்டியிருக்கும். அதுவுமே சில ரொம்ப ரேர் கேஸ் தான். ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் GPS யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 8 to 10 days வரைக்கும் உங்களுக்கு இதில் பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். நீங்கள் ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குறதோ இந்த மாதிரியான ஃபீச்சர், அதாவது அப்பப்போ ஹார்ட் ரேட் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 15 டேஸ்க்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். அவங்க 16 days சொல்கிறாங்க. உங்களுக்கு 14 to 15 days வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் வரும். தென் இதோட சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் இதை உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜர் கேபிள் உங்களுக்கு பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஜிபிஎஸ் லாக் டைமே நீங்கள் மற்ற வாட்சஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு ஜிபிஎஸ் லாக் ஆயிரும். நீங்கள் நான் அதை காமிச்சிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல வாட்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஸ்டர்டியான ஒரு மோட்டத்தனமான வாட்ச். இது வரைக்கும் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாட்சுக்கு மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது. அதெல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரன்னிங்கோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ ஒன்று போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இதோட டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரன்னிங் மோட் அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல என்ன டைமிங் இருக்கோ அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது உங்கள் டிஸ்பிளே அமராமல் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும். வேணால் அதோட மினிமம் பிரைட்னஸ்க்கு போயிட்டு அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுமே தவிர அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆஃப் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு அது ஆக்சிடென்ட்டாக டச் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணிடும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் டச் ஆகாது. நீங்கள் பட்டனை வச்சு ஆக்சஸ் பண்ணி அந்த லாக்கை எடுத்து விட்டுக்கலாம். அப்படி இருந்தாலுமே ஸ்க்ரீன் அமராது அப்படின்றது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா ஸ்க்ரீன் அமர்ந்துச்சு அப்படின்னா பேட்டரி அது இன்னும் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த ஒரு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா இப்போ இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுறப்ப நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு ப்ளூடூத் ஹெட்செட் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆக்டிவிட்டி வச்சு உங்களால் வெளியே வர முடியாது. அதே நேரத்தில் உங்களால் மியூசிக்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் வெளியே வந்து நார்மலாக பேக்குக்கு வந்தால் தான் உங்களால் மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து சில நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம்னா இதில் நம்மளால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. மெசேஜ் வந்தாலும் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஃபோன் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். தென் மெசேஜ் வந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும், படிச்சுக்க முடியும். ஃபோன் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மியூட் பண்ணிக்கலாம் இல்லை கட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக இதை வந்து அட்டன் பண்ணி இதிலே பேச முடியாது. ஸ்டாண்ட்லோனா இது ஒரு ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு எந்த வாட்ச்லேயுமே அது இருக்காது. ஆனால் அது 10,000 ரூபாய்க்கு இருந்தப்போயே இதில் அந்த ஃபீச்சர் கிடையாது. இப்போயும் அதில் கிடையாது. நீங்கள் கால் ஃபீச்சர்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த Amazefit trex ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த உங்களோட பட்ஜெட் 6000 செம அக்யூரேட்டான ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம்.
லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த Amazefit Trex-ஓட என்னுடைய ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil, signing off.